வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த பல்வேறுமான பணியிடங்களுக்கான இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது மாவட்டம் வரை நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டத்துக்கான அந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது நடக்குது. தொடர்ந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 மாத காலம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 2 மாவட்டங்களில் தான் வந்து பணியில் வந்து மாணவர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் வரும் வாரங்களில் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரங்களில் 2-3 மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து பணி நியமன ஆணை வழங்கி அவங்க பணியில் சேர்கிறதுக்கான அந்த தகவல்களும் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக வந்து நமக்கு கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த மாவட்டங்கள் ஒரு 15 நாட்கள் 20 நாட்களுக்கு மேலே ஆன மாவட்டங்கள் எல்லாமே குடியுரிமையிலே இந்த வாரத்திலே வந்து வருகின்ற வாரங்களிலேயே அவங்களுக்கான ஆர்டர் வந்து கொடுத்து அவங்கள ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது. நேற்று தினம் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமையினுடைய வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 2 மாவட்ட தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, ஒரு மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் அலுவலக உதவியாளர் பணியிடத்துக்கு ஒருத்தரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்டை வந்து ஷார்ட் ஃபால் பண்ணும்போது 14 நபர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக 13 நபர்களை தேர்ந்தெடுத்துருக்கோம். ஒரு நபரை வந்து அடிஷ்னலாக நாங்கள் வந்து அதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கான தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா, நமக்கு அதில் வந்து திருத்தம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அந்த ரிசல்ட்ஸ் வெளியிட்டப்போ அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்றதுக்கு பதிலாக வாட்ச்மேன் அப்படின்றது கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியும், ஸோ அதை வந்து திருத்தம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி மாணவர்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் அந்த மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் அதை நம்ம வந்து பார்க்குறோம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக வாட்ச்மேன் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான பணியிடம் தான் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இது மாதிரி கரெக்ஷன் அப்படின்றத வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமையில் நேற்று தினம் 2 அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பெரிதாக எதிர்பார்த்தது இந்த மாத இறுதிக்குள்ளார, ஸோ இந்த ஜூலை மாதம் இறுதிக்குள்ளார நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டான அந்த உயர்நீதிமன்ற நோட்டிஃபிகேஷன் நம்பர் 7273க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு மாணவர்கள் பெரிதாக வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதமும் ஜூலை மாதமும் ஒரு பெரிய ஏமாற்றம் தர மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ 20 டேஸ்க்கு மேலே வந்து அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் விட்டு உயர்நீதிமன்றத்துக்கு ரிஜெக்ஷன் விட்டு 20 நாட்களுக்கு மேலே ஆகுது. ஸோ அடுத்த கட்டமாக நகர்வுகள் போகும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி தேதி வந்து 1ஆம் தேதி வந்து ஆகிடுச்சு, ஆகஸ்ட் 1. ஸோ இன்றைய தினத்துலேயும் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக மாணவர்கள் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஸோ கூடியவர்களே அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி கூடியவர்களே அவங்களுக்கும் பணி நியமனத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்றத நம்ம மாணவர்கள் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம். அதேமாதிரி அந்த அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் அதற்கான எழுத்து தேர்வும் இன்னும் நடத்தலை. ஸோ அதுவும் வந்து டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி டிலே ஆகும்போது அந்த தேவையில்லாத இஷ்யூஸும் வந்து நடக்குதுன்றதையும் ஆட்சியர் பிரிவு வந்து உணர்ந்துக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா, ஒரு போட்டித் தேர்வு நடக்கும்போதும் ஒரு கேப் விடும்போது தான் இங்கே மாதிரி தேர்ட் ப்ரோக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், இவங்க மூலிமா நான் வேலை வாங்கி தரேன், அவங்க மூலிமா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் காலதாமதத்துக்கு வழிவகுக்கும்போது அங்கே வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் அப்படின்றது ரெகுலராக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பல்வேறு துறைகள்லையும் இந்த டிலே ஆகும்போது தான் இந்த மாதிரியான மிஸ்யூஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த உரிய காலத்திலே வந்து நடைமுறைப்படுத்தி அந்த தேர்வுகளை வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இடையில வந்து தேவையில்லாத இஷ்யூஸ். ஸோ மாணவர்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த மாதிரி நீதிமன்ற தேர்வெல்லாம் நேர்மையான முறையில் எழுத்து தேர்வு வச்சும் இன்டர்வியூ வச்சும் தான் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு புரிதல் வந்து இருக்கணும். யாரையாவது உங்களுக்கு கேன்வாஷ் பண்ணி எனக்கு அந்த அட்வொகேட் அங்கே இருக்காங்க, உயர்நீதிமன்றத்தில் அட்வொகேட்டாக இருக்காங்க, உயர்நீதிமன்றத்தில் செக்ஷன் ஆஃபீஸில் இருக்காங்க, அவங்கள வந்து எனக்கு தெரியும், அவங்க மூலிமா நான் வந்து பணம் கொடுத்து வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது உங்களை மேனிப்புலேட் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் தான் ஒரு மாணவர்களுமே இண்டிவிஜுவலாக அவேர்னஸாக இருக்கணும். ஒரு அரசு வேலைன்றது விலை கொடுத்து வாங்குகிற ஒரு பணியிடம் கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் தான் நம்ம வந்து புதிய அரசையும் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்படி இந்த மாற்றம் அப்படின்றது வந்து நம்மள்டேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அது நடக்கும். ஸோ ஒரு வேலை வாய்ப்புக்கு பணம் கொடுத்து போகணுமா அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து உங்களுக்குள்ளேயே வேணும். ஏன்னா வந்து உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனும் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்காகவும் சொசைட்டியில் உங்களுடைய அங்கீகாரத்துக்காகவும் தான் அரசு வேலைக்காக நீங்கள் போகிறீங்க. அப்படின்றப்ப பணம் கொடுத்து போகிறது எந்த விதமான ஒரு நியாயமான வழியாக இருக்குன்றத ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உணருங்க. கண்டிப்பாக எந்த ஒரு அரசு வேலைக்கும், நீதிமன்றத்துறைன்னு கிடையாது, எந்த வித அரசு வேலைக்கும், அது ரேஷன் கடை வேலையாக இருக்கட்டும், சத்துணவு துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் பணம் கொடுத்து வேலைக்கு போகணுன்ற கான்செப்டை ஜஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் வந்து மாற்றுங்க. ஸோ நீங்கள் மாற்றினா தான் இந்த பணம் வாங்குகிற இடையில உள்ள புரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து இதில் வந்து அதாவது அவங்க வந்து உங்களை ஏமாற்றாமல் இருப்பாங்க, நீங்கள் அதில் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பீங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டிலே ஆகிட்டு தான் போகுதுன்றதே நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த தேர்வு இந்த வருடம் தான் கிட்டத்தட்ட இந்த 2 வருடங்களில் நடந்த
எக்ஸாமினேஷன் அப்படின்றது நீதித்துறையில் இதுதான் ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ண ஒரு டிலே அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த போர்டு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளோ துரிதமாக செயல்பட்டு என்னென்ன முறையில் அந்த ரிசல்ட்ஸை வந்து அப்டேட் பண்ணாங்களோ அதற்கு ஈக்குவலாக இப்போ இல்லைன்றதை நம்ம சொல்லணும். ஏன்னா 2-3 விஷயங்கள் அவங்களும் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொடுக்குற ரிப்போர்ட்டை சரியாக கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் நிறையா தவறுகள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை ரீகரெக்ட் பண்ணணும். அப்புறம் வந்து அதில் வந்து பார்த்திங்களா, இப்போ ஒரு 3000 பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க, டிகிரி கிராஜுவேட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்ட்டு. அதை மீறி வந்து அப்ளை பண்ணும்போது இங்கே தப்பு யார் மேலே இருக்குது, இண்டிவிஜுவல் கேண்டிடேட் மேலே தான். ஸோ அதை அவங்க ஷார்ட் ஃபால் பண்ணுறதுக்கான டைம் வேணும்ல. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதையும் வந்து ஒரு விதத்தில் டிலே ஆகிறதுக்கு இண்டிவிஜுவல் பர்சனும் காரணமாக இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு சைடாகவே குற்றம் சாட்ட முடியாது. அதே மாதிரி வழக்குகள் இருந்ததுன்னா அதையும் வந்து நிறைய மாணவர்கள் வந்து மாவட்ட நீதித்துறையில் அப்ளை பண்ணும்போது மறைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் டிலே ஆகுதுன்ற விஷயம் மட்டும் உண்மை. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படியும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவர்களுமே பணியில் வந்து சேர்ந்துடலாம். இதில் லாஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் 18ஆம் தேதியோ இந்த 16ஆம் தேதியோ இருக்குது. ஸோ அந்த டேட்டு தான் நம்ம கிடச்ச வரைக்கும் கடைசி டேட்டாக இருக்குது. அதை தாண்டி வந்து டேட்டு வந்து இல்லை. ஸோ அப்படி எதுவும் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு அப்டேட் ஆகும்போது நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். நிறைய மாவட்டங்களில் மாணவர்கள் வந்து ஆப்சன்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து வேறு மாவட்டங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு மாவட்டத்தில் ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம கேட்குறது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்துக்கான அந்த ப்ராக்டிகல் டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கூடிய அப்டேட் கொடுக்கணுன்றத அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் நம்மளும் வந்து கேட்குறோம். கண்டிப்பாக ஆர்ட்ஸ் பிரிவுக்கு கால் பண்ணி என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.